ஸோ இது மாதிரியான ஒரு மாடர்னான டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பிக்சல் லேபில் அப்படிங்கிறத பார்க்க போதும். ஸோ ரொம்பவே அட்டகாசமான ஒரு மாடர்னான டெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என் சேனல் நேம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான் 4300க்கு ஒரு 2800 கொடுக்குறேன். அப்போ தான் வந்து ஒரு ஃபுல் சைஸ் உங்களுக்கு பெரிய சைஸ் இமேஜ் கிடைக்கும். அந்த கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் எப்பவுமே அதிகமான பிக்சல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பெருசாக கிரியேட் பண்ணியாச்சு. அது இதோட கலர். ஸோ இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ யூஸ் பண்ணால் அந்த ஷேடோ வந்து கரெக்டாக எங்கே ப்ளேஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ என் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ அந்த டெக் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நேமாக டைப் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நேமோ இல்லை உங்களுக்கு ஏதோ பிராண்டோ நீங்கள் வந்து இதை மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல்ட் பண்ணுங்கள். போல்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இது போல்ட் ஆகலைன்னா வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறையா ஃபாண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரு சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக இருக்கக்கூடாது. ஃபாண்ட் நார்மல் ஃபாண்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்கவும் லுக்காக இருக்கும். அதனால் நார்மல் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நான் அந்த ஏரியல் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் இருக்கும். அது ஓரளவுக்கு நார்மலான ஃபாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபாண்ட்டு கிளிக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு காப்பி எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணுறேன் நான். அடுத்தது தமிழ். ஸோ தமிழ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வந்து இதோட கலர் வந்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு ப்ளூ கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ஷேட் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் பார்க்க லுக்காகவும் இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது தேர்ட் லைன் இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நான் டாட்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃபுல் நேம் அந்த சேனலோட ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்சல் லேப்பில் வந்து நான் இதுக்கு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா பாருங்கள், நிறையா இருக்கும் இந்த பிக்சல் லேப் பற்றி மட்டும் நிறைய டெக்ஸ்ட் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணி ஷேடோ ஆட் பண்ணி பிளர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 50 வச்சுக்கோங்க. அந்த ஆஃப்செட் எக்ஸட் தொடாதீங்க. ஒய் மட்டும் கொஞ்சம் ஷேடோவை கீழே இறங்கி கொண்டு வாங்க. ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி இந்த 3 டெக்ஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ அதாவது 3D ஷேடோவில் நார்மல் ஷேடோ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதோட பிளர் ரேடியஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஆஃப்செட் ஒய் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது மாதிரி 3 டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கும் எத்தனை டெக்ஸ்ட் போடுறீங்களோ அத்தனை டெக்ஸ்ட்டுக்குமே வந்து இது மாதிரியான ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஷேடோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்செட் ஒய் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கடைசியாக வந்து நம்ம டெக்ஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஷேடோ விழுகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேக் கொண்டு போயிட்டேன். ஸோ அது டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, அது இன்னும் பேக் கொண்டு போய்க்கலாம். ஸோ மூவ் பேக் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு வெளியில் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான அரேஞ்ச்மெண்ட்டுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஷேடோ எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இப்போ கலர் வந்து பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த டாட்ஸ் பின்னாடி போனால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அதை நான் பேக்கில் கொண்டு போய்க்கிறேன். ஸோ இந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க ப்ளூ டெக்ஸ்ட் மேலே அப்போ கலர் இருந்தால் அந்த டெக்ஸ்ட் மேலே ஷேடோ விழுந்தால் தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் சென்டருக்கு மட்டும் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பேக் கொண்டு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு மாடர்ன் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வேறு லெவலில் ஃபோட்டோஷாப்பில் மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க இந்த பிக்சல் லேப்லேயே ஃபோட்டோஷாப் மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் எடிட்டிங் பண்ணலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.